ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஓவர் திங்கிங், நமக்கு நடக்காத விஷயங்கள் இது நடந்துருமோன்னு நினச்சி ரொம்ப பதட்டப்படுறது. அப்போது ஒரு சில சகோதரர்கள் ஒரு ஒரு சின்ன கமெண்ட் போட்டிருந்தாங்க. குறிப்பிட்ட கமெண்ட்டு, அதாவது கல்யாணம் பண்ணால் திருமணம் வயதில் உள்ள இளைஞர்கள் கல்யாணம் பண்ணால் அது எப்படி போய் முடியும்? இப்போ நடக்கின்ற விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ பல கான்ஃப்ளிக்டிங் சுச்சுவேஷன் தம்பதியினருக்கு மத்தியில் ஏகப்பட்ட சண்டைகள், தள்ளுமுள்ளுகள், விவாகரத்து வரைக்கும் போகுது. நிறைய விவாகரத்துகளும் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய சண்டை சச்சரவுகள். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியில் குடும்பத்தை நடத்தும் அந்த ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச், சவால் இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டா இது வரைக்கும் நம்ம பேச்சுலராக இருந்திருப்போம், ஆணோ பெண்ணோ, சிங்கிளாக இருந்திருப்போம், ஆக்சுவலாக கவலை இல்லாமல் இருந்திருப்போம், சுற்றி திரிந்து கொண்டிருப்போம் சுதந்திர பறவையாக. கல்யாணம்னு வந்துட்டால் ஒரு பொறுப்பு வந்துடுது, அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, மிகப்பெரிய பொறுப்பு, குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு. ஓகேங்களா? அந்த ஆண்மகனுக்கு. பெண்களும் இப்போ வேலைக்கு போகிறாங்க, நான் பொதுவாக சொல்கிறேன் ஆக்சுவலாக. அப்போது குடும்பத்தை காக்கிற பொறுப்பு, வேலையில் ஜாப் செக்யூரிட்டி இல்லைன்னா என்ன பண்ணுறது, அப்புறம் பெரிய கான்ஃப்ளிக்டிங் சுச்சுவேஷன் வந்துட்டால் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுறது, இது பண்ணுற பல ஒரு ஓவர் திங்கிங் கல்யாணம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மதில் மேல் புனையாக நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம பெரும்பாலான மக்கள் நம்ம கல்யாணம் முடித்து இப்போது பிள்ளைங்கள்லாம் பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துருக்கோம். நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நம்மளும் அந்த கட்டத்தை கடந்து தான் வந்திருப்போம். கல்யாணம் பண்ணால் சரிப்பட்டு வருமா, ஏகப்பட்ட தள்ளுமுள்ளுகள், கான்ஃப்ளிக்டிங் சுச்சுவேஷன் இருக்கே அப்படின்னு. ஆனால் நிதர்சனமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா, திருமணம் இல்லாமல் ஒரு மனித வாழ்க்கை நிறைவடைவதில்லை. பல விதங்களில், பல பரிமாணங்களில், பல கண்ணோட்டத்தில், பல புரிதல்களில், எல்லா விஷயங்களுக்கும் திருமணம் ஒரு அடிப்படையாக இருக்கிறது. திருமண வயதில் திருமணம் செய்ய வேண்டும், அதில் இருவேறு கருத்துக்களுக்கு இடமில்லை, ஆணோ பெண்ணோ. திருமணம் புரிந்தால் மிகப்பெரிய பொறுப்பு வருகிறது. பொறுப்பு வந்துரும்னு பயப்படுறதை விட பொறுப்பை எடுத்துக்கிட்டு அதை ஒரு சாதனையாக, சவாலாக எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக அதை தோளில் சுமந்துக்கிட்டு அந்த குடும்பத்தை தோளில் சுமந்து கொண்டு போகின்ற அந்த சந்தோஷத்தோடு வாழ்க்கையை நடத்துவது மிகப்பெரிய ஒரு அபரிமிதமான ஒரு மகிழ்ச்சி. அது திருமணம் முடித்து குடும்பத்தோடு வாழ்பவர்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக குடும்பத்தோடு இந்த சென்ஸ் ஊரில் இருக்காங்களோ இல்லை வெளிநாட்டில் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி இருக்கும் ஆக்சுவலாக, இல்லைங்களா? கண்டிப்பாக ஈவன் சிங்கிளாக இருந்தாலும் சவால். நீங்கள் பெற்றோர்களுடைய உழைப்பில் வாலிப பருவத்தில் இளைஞியாக இருக்கிறப்போ ஒரு படிக்கிற வரைக்கும் பெற்றோர்களுடைய பராமரிப்பில் இருந்திருப்போம். அது வரைக்கும் காசு பணம் சம்மந்தமாக எந்த கவலையும் இல்லை, எல்லாம் பெற்றோர்கள் பார்த்துக்குவாங்க. ஆனால் அந்த கட்டத்தை கடக்கிறப்போ கல்யாணம் பண்ணாட்டி கூட நம்ம நம்மளுடைய சுய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு உணவு, உடை, உறைவிடம், அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம சம்பாதிக்கணும். அதுவே ஒரு சேலஞ்சு தான். குடும்பம் வந்தால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சம்பாதிக்க போகிறோம், அவ்வளோதான். எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ண போகிறோம். ஸோ எந்த மாற்றமும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சின்ன உதாரணம். ஒரு அழகான சூப்பரான ஒரு கப்பல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சூப்பரான கப்பல், கிட்டத்தட்ட மிக பிரம்மாண்டமான கப்பல். அவ்வளவு நேர்த்தியாக இருக்குது, அவ்வளவு செதுக்கி பார்த்து செதுக்கி வச்சுருக்காங்க அந்த கப்பல். அவ்வளவு தொழில்நுட்பத்தோடு பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது. மிக சிறந்த ஒரு ஆர்கிடெக்சரல் மிராக்கல் அப்படின்னு சொல்லலாம். கப்பல் அவ்வளவு கட்டுமானத்தை பண்ணி வச்சுருக்காங்க. கரையில் வச்சுருக்காங்க அதை கடலில் இறக்கிறதுக்கு. ஆனால் கரையிலேயே இருந்துட்டால் அது ரொம்ப அவ்வளவு அழகோடு இருக்கும். எல்லோரும் பார்க்கலாம். அவ்வளவு மனசை பரவசப்படுத்தும் அந்த கப்பல். கடலில் இறங்காமல் இருந்தால், கடலில் இறங்கினா கடல் தண்ணி உப்பு அரிக்கும், சாயம் போகும். ஓகேங்களா? ஏகப்பட்ட அந்த கடலில் உள்ள உயிரினங்கள் கப்பலினுடைய அடிப்பக்கத்தில் போய் ஒட்டிக்கும். எல்லாத்தையும் ஏகப்பட்ட மெயின்டெனன்ஸ் தேவை கப்பலுக்கு, கடலில் இறக்கிட்டேன்னா. ஆனால் கடலில் இறங்காமல் இருக்குமா கப்பல் உருவானதே கடலில் இறங்குவதற்காக. கடலில் இறங்கும் வேலை இல்லை என்றால் கப்பல் உருவாக்கப்படவே வேண்டாம். கடலில் அது போகணும், புயல் மழைகளை எதிர்கொள்ளணும், ஸ்டார்ம்ஸ், டைக்கூன்ஸ், அதாவது மிகப்பெரிய சூறாவளி, புயல், காற்று, மழை, ஆகர்ஷணமிக்க மிக பவர்ஃபுல்லான அந்த அலைகள் எல்லாத்தையும் எதிர்கொண்டு கடலில் பிரயாணிக்கிறது மட்டும் இல்லை, தன் மேலே ஏகப்பட்ட ஆளுகளை சுமந்து அந்த கடலினுடைய கடுமையான விஷயத்திலிருந்து பாதுகாத்து சுமந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் விடணும். அடுத்தவங்களை கை தூக்கி விடுறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை அப்படியே ஒப்பிடலாம். கப்பல் கரையிலேயே இருந்து அழகு பார்க்கப்பட வேண்டும் என்றால் கப்பல் படைக்கப்பட வேண்டிய, அது உருவாக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்காமல் நம்ம வாழ்க்கைக்கு கல்யாணம் பண்ணிட்டா நமக்கு பொறுப்பு
சம்பாதிக்கணும், வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, சண்டை வந்துட்டால் என்ன பண்ணுறது, இப்படிலாம் இல்லாத விஷயங்களை நினச்சா, இந்த உதாரணம் தான், கப்பல் கடலில் இறங்காமல் அழகு பார்க்கப்பட வேண்டும் என்றால் அந்த இதே உதாரணம் தான். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல், சேலஞ்ச் சவாலையும் எதிர்கொள்ளாமல், இன்க்ளூடிங் கல்யாணம் பண்ணுறது வந்து, திருமணம் முடிப்பது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இளைஞர்களுக்கு திருமணம் வயது வந்துவிட்டால் கண்டிப்பாக திருமணம் முடிக்க வேண்டும். அது அவங்கவுங்க சுய விருப்பங்களாம், பர்சனல் ப்ரிஃபரன்சஸ் இருக்கலாம். நான் இல்லை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இல்லை நான் லேட்டாக பண்ணிக்குவேன், அதை பற்றி நான் பேச வரல. பொதுவான ஒரு அடிப்படையில் நான் பேசுகிறேன். இன்னொரு உதாரணம் நீச்சல் வந்து நம்ம நீச்சல் பழகணுன்னாங்க தண்ணியில் இறங்கி கையும் காலையும் உதச்சி அதான் நீச்சல் பழக முடியும். கரையோரமாக நின்றுக்கிட்டு நீச்சல் செய்கிறவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தால் நமக்கு நீச்சல் வந்துடாது. நம்ம தண்ணிக்குள்ளார இறங்கணும், களத்தில் குதிக்கணும், குதித்து முயற்சி செய்தால் நீச்சல் கைவரும். வாழ்க்கையில் அந்த ஓட்டத்தில் நம்மளும் ஃப்ளோவில் குதிக்கணும். வாழ்க்கை தருகின்ற சவால்களை எதிர்கொள்ள வேண்டும், சவால் தருகின்ற அனுபவங்களை பெற வேண்டும், அனுபவங்கள் தருகின்ற பாடங்களை கற்க வேண்டும். அந்த அனுபவங்கள் தருகின்ற பாடங்களை கற்பதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு சவால்களை எதிர்கொண்டு ரொம்ப ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக முயற்சி இல்லாமல் வெற்றி பெற முடியும். நிறைய அனுபவங்கள் இலகுவான வெற்றி. அனுபவங்கள் பெற 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 எதை செய்யக்கூடாதுன்னு தெரியும், எதை செய்யணும்னு தெரியும். தேர்ந்தெடுத்து செய்வோம், தேர்ந்தெடுத்து பேசுவோம். ரொம்ப உன்னதமான ஒரு வார்த்தைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து பேசுவோம். எல்லாருக்கும் நல்லதே நினச்சின்னு சொல்லிட்டு நல்லதே நினைப்போம். நல்ல விஷயங்களை மட்டும்தான் வந்து கை கொண்டு செய்வோம். இதெல்லாம் எப்போ நடக்குன்னா வாழ்க்கையில் அந்த ஃப்ளோவில் சோதனைகளை எதிர்கொண்டு அதை கடக்கும் பொழுது தான். என் சம்பரிங்க, திருமணம் வந்து குடும்பத்தை நடத்துகின்ற அந்த ஒரு பொறுப்புணர்வை தருவது மட்டும் இல்லைங்க. நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க கல்யாணத்துக்கு முந்தி, ஊதாரியா இல்லை தான் தோன்றியா, வேக பாண்ட், எக்ஸென்ட்ரிக்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஆனால் கல்யாணம் முடித்த பிறகு ஒரு கட்டுக்கோப்பான டிசிப்ளினுக்கு வருவாங்க. அந்த டிசிப்ளினை கொடுக்கும். ஒரு குடும்ப அமைப்புங்கிறது ஒரு டிசிப்ளின். குடும்பத்துக்கு நம்ம சம்பாதித்து வந்து அவர்களுக்கு வந்து நம்ம பொறுப்பெடுத்துக்கிட்டு அவங்கள பார்த்துக்கணும். மனைவி, மக்கள், பெற்றோர்கள் எல்லாரையும் நம்ம வந்து பொறுப்பெடுத்துட்டு பார்த்துக்கணும் நம்ம. ஓகேங்களா? அப்போ அந்த பொறுப்பு திருமணம் மூலமாக வருகிறது, பாச பந்தம் வருகிறது. அஃப்கோர்ஸ் கல்யாணம் பண்ணுறப்போ புருஷனும் பொண்டாட்டியும் வந்து வேறு ஒரு டைரெக்ஷன், வேறு ஃபேமிலியிலேருந்து வர்றாங்க. அவங்களுடைய ப்ராட்டப் வேறு, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வேறு. கண்டிப்பாக அது பிணக்குகள், கான்ஃப்ளிக்டிங் சுச்சுவேஷன் வரதான் செய்யும். அது வர 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைந்து விட்டு கொடுக்கும் தன்மை அதிகமாகி கான்ஃப்ளிக்டிங் சுச்சுவேஷன் ரொம்ப கம்மியாயிடும். பர்ஃபெக்டான 100% பர்ஃபெக்ட் 50 என்னென்ன உலகத்தில் யாருமே கிடையாது. எந்த அளவுக்கு அதிகமாக விட்டு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷன், பந்தம் கூடும், உறவுகளுக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்கும். ஸோ அந்த ஒரு சகோதரர் அல்லது சகோதரி அந்த கமெண்ட் போட்டிருந்தாங்க, திருமண வயதில் நீங்கள் இருந்தால் திருமணம் முடியுங்கள். ஓவர் திங்கிங் வந்து திருமண விஷயத்தில் மட்டும் இல்லை, எந்த விஷயத்துலையுமே ஓவர் திங்கிங் வேணாம். ஒரு விஷயத்துலங்க நம்ம பயந்துகிட்டு இருப்போம், எப்படி நடக்குமோ அப்படியே இறங்கினான்னு வச்சுக்கலாம், அந்த ஸ்மூத்தாக அந்த ஃப்ளோ நம்மளை அழைச்சிட்டு போயிடும். நம்மளுடைய முயற்சியில் போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம நினைத்து பார்க்க முடியாத ஒரு பரிமாணத்தை நாம் வந்து அடைவோம். நம்ம நினச்சிட்டு இருந்தது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும். நம்ம என்னடா இவ்வளோ கஷ்டமாக நினச்சோம், இவ்வளோ சவால் நினச்சோம், இறங்கின உடனே இறைவன் எவ்வளவு லேசாக்கிட்டான். நம்மளும் முயற்சியை போடுறோம், இறைவனை எவ்வளோ சப்போர்ட் பண்ணி நல்ல நல்ல மனிதர்களை நம்மளுடைய வழியில் கொடுத்து எத்தனை பேர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இறைவனுக்கே புகழ் நீட்டம். சவால்களை கண்டு பயப்பட வேண்டாம், சோதனைகளை கண்டு நடுங்க வேண்டாம். வாழ்க்கையில் எல்லாமே ஒரு சவால் தான். எல்லா சவால்களையும் எதிர்கொள்வோம். அது தருகின்ற அனுபவங்களை படிப்போம். வாழ்க்கையை சந்தோஷமாக நாம் நடத்தும். ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக நம்ம வந்து அனுபவித்து வாழ்வோம். இவ்வளவு சவால்களை சந்தித்து, சோதனைகளை சந்தித்து வாழ்கிறப்போ ஒவ்வொரு நாளையும் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை, நம்ம என்ஜாய் பண்ணுற விஷயங்களை அனுபவிக்க மறக்க வேண்டாம், ரசிக்க மறக்க வேண்டாம். இப்படியே நம்ம வந்து எல்லாத்தையும் சவால்களை எதிர்கொண்டு ஒரு நிம்மதி அடைஞ்ச பிறகு தான் நம்ம அந்த விஷயத்தை, சந்தோஷத்தை அனுபவிக்கலாம்னு நினச்சா கடைசி வரைக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் போய்விடக்கூடும். போகிற போக்கில் என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க்கையும் அப்படியே சவால்களோடு அந்த விஷயங்களையும் சவால்களை சந்தித்து கொண்டு அதை நல்லா பூர்த்தி செய்து கொண்டு, குடும்பத்தை கவனித்து கொண்டு, வேலைக்கு போய்கொண்டு, உங்களுக்கு பேஷனான விஷயங்களை செய்து கொண்டு, உங்கள் சிறு சிறு ஆசைகளை பூர்த்தி செய்து கொண்டு வாழ்க்கைகளை சிறப்பாக சந்தோஷமாக அனுபவித்து வாழ்வோம். மிக்க நன்றி பார்த்தமைக்கு.